கொளத்தூரில் ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஹைண்ட் திஸ் மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி பேக் சைடு. இது வந்து கொளத்தூர் டு மாதவரம் போகிற மெயின் ரோடு. ஸோ மேலே மெட்ரோ ரோடு ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார் மெட்ரோக்கு. ஸோ அப்கமிங் மெட்ரோ கொளத்தூர் மெட்ரோக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மெட்ரோக்குலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் தான், நான் ஒரு அப்ராக்ஸாக தான் சொல்கிறேன். ஸோ 500 மீட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து கொளத்தூர் ரெட்டேரி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், அதாவது இந்த மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி பேக் சைடில் இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து மாதாவரம் டுவர்ட்ஸ் ரெட் ஹில்ஸு. ரைட்டில் திரும்பினீங்கன்னா மாதாவரம் அண்ட் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா ரெட் ஹில்ஸு. நேராக போனீங்கன்னா இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு லொக்கேஷன் இந்த ரோடு. ஸோ இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம், இந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ், மெரிடியன், இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பெரிய பெரிய டவர்ஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோட்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீக்கான ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ எங்கே இருக்குன்னு அப்படியே பிஹைண்ட் பேக் சைடு பொன்னியம்மன் மேடுன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன். அதாவது மாதாவரம்னு சொல்லுவாங்க, பொன்னியம்மன் மேடுன்னு சொல்லுவாங்க, கொளத்தூர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கொளத்தூர் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் கொளத்தூர் மெட்ரோ, அப்கமிங் மெட்ரோ. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மெட்ரோலாம் இங்கே வந்துடுச்சுன்னா இதோட ரேட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த மெயின் ரோட்டில் இந்த இதுக்கு பக்கத்தில், அதாவது இந்த மெட்ரோவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லெஸ் தென் 500 மீட்டர்ஸில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா 87க்கு 60ங்க. சரௌண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக நல்ல வேல்யூவாக போகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல இடம் கிடைக்காது. ஸோ மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா ஸோ இப்போயே இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 சொல்கிறாரு ஓனரு. நெகோஷியபிள் தான், ஏன்னா மெட்ரோலாம் கனெக்ட் ஆக போகுதுன்ற காரணத்தினால. பக்கத்துலேயே நிறைய என்ன சொல்கிறது, அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்க்கலாம் அப்படியே பிஹைண்டு, அதாவது இங்கேருந்தே நீங்கள் மெட்ரோவை பார்க்கலாம். இதோ மெட்ரோ இங்கே இந்த சரௌண்டிங்கில் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ நியர்பை லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். ஸோ க்ரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, மெட்ரோ, அதாவது என்ன சொல்கிறது, பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து மெட்ரோ நம்ம வெளியில் அங்கே நின்று பார்த்தோம் இல்லையா மெயின் ரோட்டில். ஸோ அங்கே இருக்கிற மெட்ரோ ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஓனருக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குற ஐடியாலாம் கிடையாது. 2 டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் 2 பிளாட்டையும் வந்து சேர்ந்து கொடுக்குற ஒரு இது இருக்கார். ஜஸ்ட்டு மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 87க்கு 60, என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லெஸ் தென் கிலோமீட்டரில் அந்த ஸ்மார்ட் பஜார் அண்ட் ஒரு இன்னொரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு. ஸோ மெட்ரோவோட புது ஸ்டேஷனு அண்ட் பஸ் ஸ்டாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, அந்த மாதிரியான எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரோடை இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு வீடு ஃப்ரண்ட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டெட் எண்டில் வரும். நான் எக்ஸாக்ட்லி டெட் எண்ட் கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு அடுத்ததும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இடம் மட்டும் அழகாக அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இது தான். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தது என்னென்னா அந்த வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 87 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ உள்ளே ஒரு ஷெட் இருந்தது, பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ சேலுக்கு கொடுக்குறாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு. 2 பிளாட் இருக்குது. ஒரு பிளாட் வந்து 47 அடி ஃப்ரண்டேஜ், இன்னொரு பிளாட்டை 40 அடி ஃப்ரண்டேஜ். ஸோ 40க்கு 61, 47க்கு 61. ஸோ 5012 ஸ்கொயர் ஃபீட் வரும் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 ருபீஸு. ஸோ பியோர்லி நெகோஷியபிள் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடலாம் நீங்கள். ஸோ இங்கே கொளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இந்த மெட்ரோலாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதோட ரேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக இடம் தேடுறவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இது வந்து பியோர்லி நெகோஷியபிள் தான். ஸோ பேமெண்ட்டும் ஃப்ளெக்சிபிள் தான் ஓனரு. ஸோ பழைய இதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வாங்குறவங்க வேணுன்னா கூட நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டு குடோன் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் நல்ல மவுஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் லெஸ் தென் 500 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு மெயின் ரோடு வந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து மெயின் ரோடு கனெக்ட் ஆகும்.
ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 87 ஃபீட் சொன்னோம் இல்லையா, இவங்க ஆளை கூப்பிட்டு மெஷர் பண்ணி பக்காவாக கல் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லேக்கு. ஸோ இந்த ரோடு நேராக போனீங்கன்னா ரெட்டேரி போயிடலாம். ஸோ இதுக்கு பேக் சைடில் இந்த காம்பவுண்ட் வால் நம்ம போட்டு வச்சுக்கிட்டாங்க இந்த ஓனர்ஸு. ஸோ 87 ஃபீட்டுங்க இந்த ஃப்ரண்டேஜு. ஸோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே சூட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஆஸ்கிங் ப்ரைஸ் 13,500 rupees. ஸோ இதை தவிர்த்து உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா ஃபார் செல்லிங்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ செல் பண்ணி கொடுக்குறோம் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே. ஸோ நாட் ஓன்லி ஃபார் பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம். ஸோ நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, 24 அடி ரோடு. ஸோ உங்களுக்கு ட்ரைனேஜு அந்த மாதிரியான மெட்ரோ அந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டி, இப்போ ட்ரைனேஜ் கீழே பார்க்கலாம் நீங்கள். ஸோ மெரிடியன் ஹாஸ்பிட்டலும் பின்னாடியே இருக்குது. ஸோ நல்ல வேல்யூ போகிற ஒரு இடம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. 3-4 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.